செய்திகளை பார்த்து வருகிறோம். திருக்கழுகுன்றம் பகுதியில் வாகனத்திலிருந்து இறங்கி பொதுமக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். செங்கல்பட்டு செல்லக்கூடிய வழியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அரசினர் தொழிற்பயிற்சி மைய வளாகத்தில் தற்போது 497 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் 280 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் 47 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் நகர்ப்புற பகுதியில் பட்டா வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். மேலும் 508 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளையும் 50,606 பயனாளிகளுக்கு வழங்கி வருகிறார். இதுதான் தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சிக்காக தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுமக்கள் தற்போது அவருக்கு வரவேற்று வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சரிடம் கொடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்டங்களும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் சுற்றுப்பயணம் செய்து அங்கு பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடர்ச்சியாக பொதுமக்களை சந்தித்தும் அவர்களுடைய குறைகளையும் சேர்த்து வருகிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது செங்கல்பட்டு சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுமக்களை தற்போது சந்தித்து வருகிறார். அது மட்டுமல்ல, பொதுமக்களுடைய குறைகளை உடனடியாக கேட்டு அங்கிருந்து வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக செய்தியும் ஆணையிட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் தான் வாரம் ஒரு மாவட்டம் என்ற அடிப்படையில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் அங்கே பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடர்ச்சியாகவும் தற்போது பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளையும் கேட்டு உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளும் உத்தரவிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.